மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 6 நாட்களுக்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் வரலாறு காணாத கனமழை பெய்து வருவதால் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறது. மேலும் விவசாய நிலங்களுக்குள்ளும் தண்ணீர் புகுந்ததால் விவசாயிகள் அவதியடைந்தனர். பல்வேறு சாலைகளில் இடுப்பளவு தண்ணீர் தேங்கி நிற்பதால் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பணிக்கு செல்வோர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக பந்தலூரில் மட்டும் 2 மணி நேரத்தில் 80 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் 9 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மழை பெய்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 228 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதால் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கி மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். டெல்லி அரசின் மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் குழு நடத்திய ஆலோசனையில் கட்டுப்பாட்டு அறைக்கு 1800110093 என்கிற எண்ணில் தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் என்றும் போக்குவரத்து போலீசார், உள்ளாட்சி கவுன்சிலர்கள் உள்ளிட்டோர் தண்ணீர் தேங்கியுள்ள இடங்களின் பட்டியலை தரும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஆண்டவெல்லி கிராமத்தில் கனமழை பெய்து வந்த நிலையில் பெத்தவாகு ஆற்றை கடக்க முயன்றபோது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அடித்துச் செல்லப்பட்ட ஏராளமான கால்நடைகள் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் நீந்தி கரை சேர்ந்ததால் கிராம மக்கள் நிம்மதியடைந்தனர். இந்த நிலையில் கால்நடைகள் நீந்தி வரும் காட்சி வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.